ஸோ ஹலோ ஆல் வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஆப்வியஸ்லி வந்து நம்ம ஒன் டே ஆஃப்லைன் ப்ரோக்ராம் திண்டுக்கல்ல கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இன்டிமேட் பண்ணியிருந்தோம். விஸ்வானனும் வீடியோ போட்டிருந்தாரு நான் வரேன் அப்படின்னு. ஸோ அதை தொடர்ந்து ஆஃப்லைன்லேயே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஓகேயா, ஒரு 90 மெம்பர்ஸ் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவுட் ஆஃப் 90 நீங்கள் எப்படி வரணும், ஸோ உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா, அந்த ஒன் டே வரோம் அப்படின்னா அந்த ஒன் டே நான் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் வரீங்கன்னு சொல்கிறது வந்து ஆப்வியஸ்லி வெல்கமிங்கான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர்டாக எப்படி வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது இந்த வீடியோ அதாவது ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ணலை, அதாவது கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, எஸ் திண்டுக்கல்ல நம்ம வந்து ஒரு ஒன் டே ஆஃப்லைன் ப்ரோக்ராம் கம்மிங் சாட்டர்டே, ஸோ டே ஆஃப்டர் டுமாரோ சாட்டர்டே வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஹூ எவர் இன்ட்ரெஸ்டட், யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீர்களோ எல்லாரும் வரலாம். ஓகேயா, ஸோ அதனால் இதில் டு ஹூம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் டெஸ்ட் பேட்ச் வாங்கியிருந்தா தான் வரணுமா, நான் வந்து இங்கே படிக்கிறேன் நான் வரலாமா, நான் வந்து இந்த ஊர்லேருந்து இருக்கேன் நான் வரலாமா அப்படின்னா யார் வேணாலும் வரலாம். ஆனால் ஒரு லாங் ட்ராவலாக இருக்கீங்க சரிங்களா, திடீர்னு நான் கர்நாடகாவிலேருந்து வரேன் அப்படிலாம் கேட்குறீங்க, சேலந்து வரேங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா ஒரு ஒன் டே ப்ரோக்ராமுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் வரலாமா வர வேணாமான்னு. ஸோ இதுதான் நாங்கள் இன்றைக்கி அந்த ஃபுல் டே பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நான் சொல்ல வர்றது. ஓகே, ஸோ நீங்கள் வரலாமா வரக்கூடாதா அப்படின்றத என்கிட்ட கேட்குறத விட நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இதை தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு வரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக வரலாம். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் வாட் ஆஃப்லைன் ஒன் டே ப்ரோக்ராமுடைய ஸ்ட்ரக்சர் டைம் டேபிள் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு 9:30 to 10 AM அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆள் தான் பார்க்க சப்ஜெக்ட் வேஸ்ட்டாக இருந்தாலும் அப்ரோச் அப்படின்றது சின்னதாக தான் இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரி அப்ரோச்சஸ் இருக்குது, எப்படி கரண்ட் அஃபேர்ஸை அப்ரோச் பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு எங்கே ஆரம்பிக்கணும், ஸோ பேசிக் அப்படின்றது எங்கே ஆரம்பிக்கணும், ஒரு எக்ஸாமுக்கும் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்போ எஸ்பிஐ கிளர்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாட்டிக் படிக்கணும், ஆர்ஆர்பி கிளர்க்னா கண்டிப்பாக ஸ்டாட்டிக் படிக்கணும். ஸோ எந்தெந்த இடத்துல எங்கெங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளியர் கட்டான ஐடியா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா, ஸோ எக்ஸாக்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், அதே மாதிரி எந்த சோர்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ 30 மினிட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸோடைய கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருவேன். அதே மாதிரி இஃப் பாசிபிள் இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஒரு நியூஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா ஒரு நியூஸை எடுத்துகிட்டு வந்து, ஸோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸை எடுத்துகிட்டு வந்து என்ன மாதிரி படிக்கணும், எந்தெந்த வேர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இந்த வேர்ட்ஸுக்கு என்ன எப்படி தேடணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு 30 மினிட்ஸ் அப்படின்றது மோர் சஃபிஷியன்ட் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஸ்ட்ராட்டஜி தானே, ஸோ அந்த 30 மினிட்ஸ் அப்படின்றது மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ நம்ம வந்து அதை நான் வந்து அந்த 9:30 to 10 AM அப்படின்றத வந்து நான் எடுக்க போகிறேன். சரி, அதுக்கப்புறம் 10 to 11:30 அப்படின்றது பார்த்தீங்கன்னா எஸ் ஆப்வியஸ்லி குவான்ஸ் எல்லாருக்குமே தெரியும். மொத்தம் வந்து 3 டிவிஷன்ஸ் இருக்குது. ஒன்று சிம்பிளிஃபிகேஷன், மிஸ்ஸிங் நம்பர், ஸோ 555 அப்படின்னு ஒரு கான்செப்ட், அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட், டிஐ அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ அந்த அவுட் ஆஃப் 3ல் ஒன்று வந்து 555 அப்படின்றது அது நீங்களே பார்த்து மாஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் அப்படின்றப்போ ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி, எந்த அளவுக்கு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா அது கான்செப்சுவல் கிளாரிட்டி தேவைப்படுது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் வந்து விஸ்வானா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரே ஒரு டாபிக் போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமில் கம்ப்ளீட் கிளாரிட்டி, எந்த அளவுக்கு டீப்பாக படிக்கணும், எந்த இடத்துல ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல வந்து பேசிக் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பார்ல, ஸோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமை எடுத்துகிட்டு விஸ்வானா வராரு. ஸோ 10 to 11:30 அந்த 1.5 hours அப்படின்றது கம்ப்ளீட் குவான்ஸுக்கு போகணும். சரி, குவான்ஸுக்கு வந்து நோட்டு பேப்பர்லாம் நாங்கள் கொடுப்போமா அப்படின்னு கேட்டால் தயவு செஞ்சு நோட்டு, பென்னு, அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டிலு அதெல்லாம் ஒழுங்காக எடுத்துகிட்டு வந்துடுங்க. வாட்டர் பாட்டில் இருக்கும். ஸோ ஆக்சுவலி தண்ணி ரீஃபில் பண்ணிக்கிறதுக்கு வி வில் அரேஞ்ச் தட். பட் ஆனால் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வந்துக்கங்க. வெயில்லாம் பிரித்து மேயுது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வாட்டர் பாட்டிலு, அதே மாதிரி கொஞ்சம் நோட்டு புக்கு, மேக்ஸிமம் உள்ளே வந்துட்டீங்க, அதாவது ஸ்டடி ஹால்குள்ளே வந்துட்டீங்க, அந்த ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா வெளியே போகாத மாதிரி பார்த்துக்கங்க. ஓகேங்களா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகேவா, வெயில் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா சொல்லிடுறேன். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ 10 to 11:30 அப்படின்றது
கம்ப்ளீட் குவான்ஸ் அப்படின்றதுக்கு போயிடும். அதுக்கப்புறம் 11:30 to 1 ஸோ அனைவருடையினுடைய ஃபேவரட் சப்ஜெக்டான ரீசனிங். ஸோ ரீசனிங்கில் நிறைய பேருக்கு வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஸோ ரீசனிங் அப்படின்றது வந்து ஒருத்தன் பாஸ் ஆகிறதுக்கும் ஆகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்குமான கேம் சேஞ்சர் அப்படின்றது ரீசனிங் தான். ஸோ ஒரு உங்களுக்கு ரீசனிங்கில் எனக்கு பெரிய பிரச்சனை வராது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் சரி, இல்லை எனக்கு ரீசனிங் தான் பிரச்சனைன்னு ஃபீல் பண்ணாலும் சரி, ஸோ கம்ப்ளீட் செக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றதும் பசில் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து ஏகே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாப்பில். அதே மாதிரி உங்களை பண்ணவும் வச்சுருவான். ஸோ பசிலும் பண்ண வச்சுருவாப்பில். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரீசனிங்க்கும் ப்ரிப்பேர்டாக வாங்க. ஸோ ஆப்வியஸ்லி 1.5 hours ரீசனிங் அப்படின்றது போகும். ஸோ உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்றத தாண்டி நிறைய செய்ய வைப்பாங்க, நிறைய ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி லாஜிக்கல் திங்கிங் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க வைக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஸோ போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் தெரியும். பட் ஆனால் இதில் கான்செப்சுவல் கிளாரிட்டி அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து இதுலேயே ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வரும். அதே மாதிரி ரீசனிங்லேயே ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வரும் அப்படின்றது வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் பசில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாப்புல. அதையும் தாண்டி செக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த இடத்துல எந்தெந்த செக்ஷனில் எந்தெந்த விதமாக அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவான். ஸோ அதனால் பார்த்துக்கங்க. அண்ட் குவான்ஸ் அப்படின்றதும் வந்து ஆப்வியஸ்லி ஸோ மார்னிங் ஃபஸ்ட் ஹாஃப் அப்படின்றது இப்படி தான் போக போகுது. ஸோ மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.5 hours இப்படி தான் போக போகுது. தென் லேட்டர் ஸோ லஞ்சுக்கு ஒரு 1 hour பிரேக் கொடுக்குறோம். அண்ட் ஆப்வியஸ்லி ஃபுட் அப்படின்றது நீங்கள் இஃப் பாசிபிள் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு வர மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லை அப்படின்னாலுமே நியர்பையில் பிளேசஸ் இருக்குது, ஓகேங்களா? பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் பிளேசஸ் இருக்குது. நீங்கள் ஆஃப்லைனில் வாங்க, நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராப்பராக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எங்கெங்கே எந்தெந்த கடைக்கு எந்தெந்த பட்ஜெட்டில் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதே மாதிரி நீங்கள் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த பிளேஸை விட்டு வெளியே போக தேவையில்லை. அதுக்காக நான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஆப்வியஸ்லி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி உங்களால் முடியும் அப்படின்னா வீட்டிலேருந்தே ஃபுட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லை அப்படின்னாலுமே நியர்பை பிளேசஸில் ஸோ லீஸ்ட்டாக சாப்பிட்ற இந்த பட்ஜெட்டில் சாப்பிட்றதுலேருந்து பார்ஷாக சாப்பிட்ற வரைக்கும் சுற்றி கடைகள் இருக்குது. ஸோ அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு 2 to 3:30 அப்படின்றது இங்கிலீஷ் நான் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு அதில் 1.5 hours அப்படின்றது இங்கிலீஷ்க்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டாப்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கிராமர் டாப்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜியும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு எங்கே எனக்கு பிரச்சனை வந்து நிற்கிது அப்படின்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதில் 60% இங்கிலீஷ்க்காக தான் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க. ஸோ எனக்கு அது வந்து Q&A செஷன் மாதிரி போக போதா? ஸோ நீங்கள் வாங்க, அங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். Q&A பண்ணணும் அப்படின்னா நான் Q&Aக்கு நான் உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறேன். கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். இல்லை ப்ரோ எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து எந்த மாதிரி படிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் ஒரு கிராமர் டாபிக் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து சாரி நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க. நீங்கள் வந்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். ஓகே. ஸோ இங்கிலீஷ் அப்படின்றது இப்படி தான் போக போகுது. எய்தர் Q&A ஆர் ஒரு கம்ப்ளீட் டாபிக் விச் எவர் யூஆர் கம்ஃபர்டபுள் வி வில் கோ வித் தட். நம்ம அதில் போய்க்கலாம். ஸோ நீங்கள் வரீங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட் அதுவும் சாப்பிட்டதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத உங்ககிட்ட கேட்டுட்டு ஸோ என்கிட்ட 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஸோ வி வில் கோ வித் தட். அண்ட் ஃபைனலி 3 to 5:30 3:30 to 5 o'clock அப்படின்றது வந்து டிஐ. ஸோ டிஐ எப்படி என்ன மாதிரி டிஐ இருக்கும், ஸோ என்ன மாதிரி டிஐஸ்க்கு அப்ரோச் பண்ணலாம், ஒரு 2-3 டிஐ எடுத்துகிட்டு வந்து உங்களை சால்வ் பண்ண வச்சு ஸோ உங்களுக்கு ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக வந்து குவான்ஸில் வந்து அருண் பிரகாஷனை வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ திஸ் இஸ் வாட் 6.5 hours நம்ம படிக்க போகிறோம். அண்டு இந்த 6.5 மணி நேரத்தில் நான் உங்களுக்கு ஸோ இதையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா 7.5 hours, ஒரு நாளைக்கு 7.5 மணி நேரம் அப்படின்றது வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேக்கடாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா இதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஸோ இப்படி தான் இந்த நாள் போக போகிறது, இதைத்தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து எந்த தாட்டில் வரீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகும் அப்படின்றத வந்து நான் பிலீவ் பண்ணுறேன். ஆப்வியஸ்லி நான் வந்து இந்த நாள் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னா அந்த நாள் அப்படி தான் போகும். ஸோ அதனால் உங்களுக்கும் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் அந்த அமையும். ஒரு ஃபுல் டே சூப்பராக படிக்க போகிறோம், இதைத்தான் நான் கற்றுக்க போகிறேன், இந்த 1 day இங்கே போய் இதைத்தான் நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணிட்டு வாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இதை வச்சுட்டு நீங்கள் நான் தூரத்துலேருந்து வரேன்,
தூரத்துலேருந்து வரேன், இந்த இன்ஸ்டியூட்டில் நான் படிக்கிறேன், அதே மாதிரி நான் உங்களை ஃபாலோ பண்ணதே கிடையாது, நான்லாம் வரலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி கேள்விகள் உடைய ஒரு இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நாங்கள் இதைத்தான் பண்ண போகிறோம், உங்களுக்கு வந்தால் இதில் பெனிஃபிட் ஆவீங்க அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கீழேயே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது. ஓகேயா, இதையுமே நான் வந்து டெலகிராம் குரூப்லேயும் டெலகிராம் குரூப்பில் தான் போஸ்ட் பண்ண முடியும். இந்த பிடிஎஃபையும் நான் டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஆப்வியஸ்லி வந்து நீங்கள் இந்த ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் எங்களுக்கும் வந்து சீட் கவுண்ட்டு தெரியும். ஒய் பிகாஸ் அப்படின்னா வந்து ஆல்ரெடி 90 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா வரீங்க அப்படின்னா வந்து வி ஹேவ் டு அலாட் த சீட்ஸ், அதாவது அந்த ஸ்பேஸை நாங்கள் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணணும். அண்ட் கொஞ்சம் வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு நாங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணோம்ல, எதர் டீ காஃபி ஏதாவது ஒன்று பண்ணோம்ல, ஸோ அதுக்கான கவுண்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் வந்து எங்களால் வந்து இந்த சைடு எங்களால் ஏதாவது ஒரு புஷ் கொடுக்க முடியும். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அண்ட் பிஃபோர் 9:30னா 9:30க்கு வரணும் அப்படின்றது அவசியம் இல்லை. உங்களால் எவ்வளோ முன்னாடி வர முடியுமோ, ஓகேவா, ஒரு 9 போல் வந்துட்டிங்கன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதை வச்சு தான் பாருங்கள், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதை வச்சு ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட்டே போட்டாச்சு. ஸோ நீங்கள் எந்த செக்ஷனில் வீக்காக இருக்கீங்க, அதே மாதிரி நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் சிக்னேச்சர் வாங்கிட்டு தான் உள்ளேயே விடுவோம். ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ 9:30க்கு நான் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 9 வந்துடுங்க. வந்து அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போய் அப்படியே உட்காந்துக்கலாம். ஸோ அதனால தான் ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறோம். நீங்கள் அங்கே வந்து ரெஜிஸ்டரே பண்ணாமல் வந்துடாதீங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதுக்காக தான் சொல்கிறேன். தென் நெக்ஸ்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பழனி ரோடு. ஸோ திண்டுக்கல்லில் இருக்க பழனி ரோட்டில் தான் இதோடைய லொக்கேஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ இது எப்படி வருது அப்படின்னா மொத்தம் 3 இடத்துல வந்து வருவீங்க. பழனியிலேருந்து வரீங்க அப்படின்னா பழனி, கரூர்லேருந்து வரீங்க, அப்புறம் மதுரையிலேருந்து வருவீங்க, அதுக்கப்புறம் தேனி, ஓகே, தேனி, அதுக்கப்புறம் திருச்சியிலேருந்து வரீங்க அப்படின்னா. ஸோ அப்படின்னு நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கரூர் சைடில் திருச்சி சைட்லேருந்து வரீங்க அப்படின்னா காட்டாஸ்பத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் இருக்கும், அங்கே இறங்கிடுங்க. ஸோ நீங்கள் டிரைவர்கிட்ட கேட்டிங்கனாலே இது ஸ்டாப்பு தான், அங்கே இறங்கிடுங்க. அங்கே இறங்கி ஒரு 400 to 450 மீட்டர்ஸ் தான் நீங்கள் லொக்கேஷன் பார்த்து இந்த கூகுள் மேப் தொட்டிங்கனாலே வந்துட்டு அப்படியே 450 மீட்டர்ஸ் தான் நீங்கள் நடந்து வந்துடலாம். அண்ட் அதுக்கப்புறம் பழனிலேருந்து வரீங்க அப்படின்னா, ஓகேவா, ஸோ காட்டாஸ்பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக எனக்கு வந்து எழுத தெரில, காட்டாஸ்பத்திரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் 2 பேரும், ஸோ கரூர் திருச்சிலேருந்து வரீங்க அப்படின்னா காட்டாஸ்பத்திரி அப்படின்ற ஒரு ஸ்டாப்பில் இறங்கி 450 மீட்டர்ஸ் தான், நீங்கள் அப்படியே நடந்து வந்துடலாம். பழனியிலேருந்து வரீங்க அப்படின்னா ராம் ஆட்டோ பெட்ரோல் பங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெட்ரோல் பங்க்கில் இறங்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் 10 மீட்டர்ஸ் தான், ஓகேவா, பழனி. ஸோ ராம் ஆட்டோ பெட்ரோல் பங்க்னு சொன்னீங்கன்னா உங்களை முன்னாடியே இறக்கி விட்ருவாங்க. ஸோ நீங்கள் அங்கேருந்து வந்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மதுரையிலேருந்து வரீங்க, தேனியிலேருந்து வரீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஷேர் ஆட்டோஸ் அவைலபிளாக தான் இருக்கும். ஷேர் ஆட்டோஸ் பிக் பண்ணிக்கோங்க. ரேப்பிடோ இருக்கும், ஸோ ரேப்பிடோவும் அவைலபிள் தான், ரேப்பிடோ போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு ஜிஹெச், ஓகேங்களா, ஜிஹெச்ன்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கம் தான், பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே ரொம்ப பக்கம் தான். ஸோ ஜிஹெச் பேக் சைடு வந்து நடந்து வந்தீங்க அப்படின்னா அது ஒரு 400 மீட்டர்ஸ் தான் வரும், ஓகேங்களா. ஸோ ஜிஹெச் வந்துடுங்க. ஸோ ஜிஹெச் தான் உங்களுக்கு நியர்பை பிளேஸ். பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா வந்து ஜிஹெச் வந்துடுங்க. ஸோ ஜிஹெச்சுக்கு பேக் சைடு அப்படியே நடந்து வரீங்க. ஸோ ஜிஹெச் இறங்கிட்டு ஜிஹெச் வந்து பின்னாடி பேக் சைடு நடந்து வந்தீங்க அப்படின்னா 400 மீட்டர்ஸில் ரீச் ஆகிடலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இதை தாண்டி சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் என் மொபைல் நம்பர். ஸோ தாராளமாக வந்து எனக்கு கான்டாக்ட் செய்யவும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப டீப்பான சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேயா. ஸோ ஆல்மோஸ்ட் இது நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், ஷெடியூல் போட்டுறணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ அப்படின்றது. ஸோ டு ஹூஎவர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு மார்னிங் அப்படின்றது வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுடைய லிங்க் அப்படின்றது க்ளோஸ் ஆயிரும். ஸோ மேக் ஷூர் திஸ், இதை கரெக்டாக நீங்கள் பண்ணிடுவீங்க அப்படின்னு. அன்டில் தென் பை கைஸ், போயிட்டு வருகிறேன். 15 நிமிஷம் பேசி வச்சிட்டேன்.